வணக்கம். நேத்திக்கான வீடியோஸில் உங்களுக்கு ரேஷன் ஷாப் ஓப்பன் ஆர் க்ளோஸ், ப்ளஸ் உங்களுடைய ரேஷன் ஷாப்பில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய அலோகேஷன், ப்ளஸ் க்ரௌடு, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய பொது விநியோக திட்ட அறிக்கைகள் கீழே நான் நேத்திக்கான வீடியோஸில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பெயர் நீக்கம் அப்புறம் பெயர் சேர்க்கை. ஸோ இது எப்படி பண்ணுறது, ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலாம், ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய காலகட்டத்தில் எல்லாருமே படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி கம்ப்யூட்டர் சென்டர், இ சேவை மையம், ஸோ இதுக்காகவே அலையிறாங்க. காலையிலேருந்து மதியம் வரை கூட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்குது, ப்ளஸ் ஆன்லைன் நெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்படி அலைந்து செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்துச்சு ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர் பாயிண்ட் மூலமாக நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம் எப்படி உங்களுடைய பெயரை நீக்கம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நேற்றுக்கு பார்த்த அதே வெப்சைட் தான் www.tnpds.gov.in, இதே வெப்சைட் தான். ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் அண்டர் த ஸ்க்ரீன் வரும்போது அதில் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் லைனில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. உறுப்பினரை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்க, அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய. ஃபஸ்ட்டாக நம்ம இதில் குடும்ப உறுப்பினர் நீக்கம் இது நம்ம பார்க்குறோம். இது குடும்ப உறுப்பினர் நீக்கம் எதுக்காக அப்படின்னா, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்மார்ட் கார்டில் பேர் இருக்குது, பட் அவங்க டெத் ஆகிட்டாங்க, உயிரோடு இல்லை, அந்த மாதிரி சிச்சுவேஷன். ப்ளஸ் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டிலேருந்து அந்த பொண்ணோட பெயரை ஸ்மார்ட் கார்டில் நீக்கலாம். ஸோ இதற்காக தான் குடும்ப உறுப்பினர் நீக்க ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர், ஸ்மார்ட் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்ஷனை வீட்டிலேருந்து பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு சம்மந்தமான தாலுக்கா ஆஃபீஸ் போய் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் ப்ளஸ் அதில் கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் டீட்டெயில்ஸ், என்ன கார்டு, என்பிஹெச்ஹெச், ஆர்பிஹெச்ஹெச் இந்த மாதிரி, ப்ளஸ் உங்களுடைய கடை குறியீடு, உங்களுடைய நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். வந்ததுக்கப்புறமா அதில் சேவையை தேர்வு செய்யவும், அதில் நீங்கள் இப்போது குடும்ப உறுப்பினர் நீக்கம் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த குடும்ப உறுப்பினர் நீக்கம், ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆவணங்கள் கேட்கும். சரியா? ஸோ ஆவணங்கள் என்ன இருக்குது பாருங்கள். இறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், தத்தெடுப்பு சான்றிதழ். ஸோ இதில் உங்களுக்கு எதனால் நீங்கள் நீக்க விரும்புகிறீர்களோ அந்த ரீசன் ப்ளஸ் அதற்கான உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அதுக்கு நீங்கள் இதில் ஒரு சான்றிதழை செலக்ட் பண்ணி ஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் 1 MBக்கு கீழே தான் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு டைரெக்டாக நீங்கள் உங்கள் மொபைலில் இப்போ கேப்சர் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபைல் 1 MBக்கும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது அப்லோட் ஆகாது. ஸோ அதுக்காகவே நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் ஆப்பில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ ரெடியூஸ் பண்ணக்கூடியது MB to KB, GP to MB KB, ஸோ இந்த மாதிரி JPEG ஃபார்மேட், PDF ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஸ் ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய ஃபைலை அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே காரணம் கேட்டிருப்பாங்க, எதனால் நீக்கம் செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேரேஜ்னா மேரேஜ், இல்லை டெத்துனா டெத்து, அந்த ரீசனை அதில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது உறுதிப்படுத்துதல், அதில் ஒரு டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணினதுமே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும், உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ 2 டேஸில் உங்களுக்கு உங்களுடைய பேர், யாருடைய பேரை நீங்கள் நீக்கினீங்களோ அவங்களுடைய பேர் நீக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இப்போ திருமணமான பெண்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா சேம் அப்பா அம்மாவோட வீட்டில் இருந்து உங்களுடைய பேரை நீக்கிட்டு ஹஸ்பண்டோட வீட்டில் பேரை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 டேஸுக்கு அப்புறமா உறுப்பினர் சேர்க்கை இதையும் அந்த பொண்ணோட அம்மா அப்பா வீட்டிலேருந்து ஹஸ்பண்டோட இதுக்கு ஸோ அது மாற்றுறதுக்கு ஜஸ்ட் உறுப்பினர் சேர்க்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டில் இருக்கக்கூடிய நேம்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் அதில் வரும். ப்ளஸ் நீங்கள் யாருடைய நேமை சேர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் நீங்கள் இங்கிலீஷில் பேரை அப்லோட் ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தமிழில் வரும். ஜஸ்ட் அதில் தமிழ் கீபோர்டே இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட் இதில் பண்ணும்போது தமிழ் கீபோர்டு வரும். ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய அந்த ஜஸ்ட் தமிழில் உங்களுடைய நேமை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பெயர் சேர்க்கைக்கு மேக்ஸிமம் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நேம், பெயர், அப்புறம் பாலினம், பிறந்த தேதி, உறவு முறை. ஸோ உறவு முறை டாட்டர் இன் லா மருமகளாக இருந்துச்சு அப்படின்னா டாட்டர் இன் லா, இல்லை நெக்ஸ்ட்டு மனைவி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் திருமணமான பெண்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றுத்திறனாளியா ஆமார் இல்லை ஸோ இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆவணங்கள் கேட்டிருப்பாங்க. ஆவணங்களில் உங்களுடைய ஆதார் அட்டை இல்லை என்றால் பிறப்பு சான்றிதழ். இப்போ ஒரு குழந்தை வீட்டில் புதுசாக பிறந்திருந்தா கூட அந்த குழந்தையோட நேமை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், சேர்த்துக்கலாம். ப்ளஸ் பெண்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணி இதே சேம் ப்ரொசீஜர் தான். 1 MBக்கு கீழே தான் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் இருக்கணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஆதார் எண் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ 4 இலக்காக இருக்க வேண்டும் மற்றும் 0 மற்றும் 1 துவங்கக்கூடாது உங்களுடைய ஆதார் இலக்கம். ஸோ 4 ஆப்ஷனாக தான் கொடுத்துருப்பாங்க ஆதார் இலக்கம் 12 எண்கள். ஸோ அதை 3 லைன் கொடுத்துருக்காங்க. 3 லைன்லேயும் 4 4 4 லெட்டராட்டு நீங்கள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் உறுப்பினர் சேர்க்கை இது பண்ணிட்டா போதும். உங்களுடைய பெயர் எல்லாமே அதில் சேர்த்துருவாங்க. 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும் சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு சிம்பிள் டெக்னிக், நீங்களாகவே பண்ணலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட சொல்லி கொடுங்க. இதே ப்ரொசீஜரில் தான் உங்களுக்கு அதில் முகவரி மாற்றம் செய்ய அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். முகவரி மாற்றம் உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ளஸ் எந்த அட்ரஸ்க்கு மாற்ற போகிறீங்களோ அந்த அட்ரஸ். ஸோ அதை இதிலே நீங்கள் கொடுத்து நீங்கள் எந்த சேஞ்ச்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்குது. கண்டிப்பாக இதை எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஏதாவது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.